ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நேற்று வந்து என்னோடய பிறந்த நாள். உங்களோட விஷஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. யார் என்னன்னு தெரியாத பல நண்பர்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற வீடியோ பார்த்து நம்ம மேலே ஒரு கேர் எடுத்து நமக்கான வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்கன்ற போது ரொம்ப 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 சந்தோஷம் நண்பா. கண்டிப்பாக நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. காலையில் இங்கே வீடியோ மேக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு, ஏன்னா திங்கக்கிழமை வேறு லீவும் போட முடியல, என்னால் பெர்மிஷன் கேட்டு பார்த்தேன். ஸோ கிடைக்கல. ஸோ அதனால் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி நைட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கூட வெளியே போயிட்டு இப்படி போனனால போன வீடியோ கமெண்டில் கண்டிப்பாக நான் இன்றைக்கி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓப்போவோட ரெனோ சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஸ்பெக்கில் எனக்கு ஓப்போ மேலே மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லைனாலும் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வட்டமும் நல்லா பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் விவோக்கு வரும், அதுக்கப்புறம் ஒன் ப்ளஸ் லைட்டாக அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்போவோட ரெனோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் டிசைனாக இருக்கட்டும், அந்த கேமரா பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. அந்த ஷார்க்கு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி கேமரா பாப்பப் ஆகிற மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் நார்மலாக இப்படி தூக்கிட்டு வரும்போது இங்கே லைட்டாக அப்படி எவால்வேட் ஆகிட்டு கூட்டு வரும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் ஓப்போவோட ரெனோ 10 ப்ரோ, ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் இப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ஏப்ரல் கடைசி இல்லை மே ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலையும் அஃபீஷியலாக லான்ச் ஆக போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ப்ரோ அதாவது நார்மல் 10ம் ரெனோ 10 ப்ரோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஒரு ஸ்பெக்கில் இருக்குது. அதாவது என்னென்னா, நார்மல் ஓப்போ ரெனோ 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778 ஒரு 5G ப்ராசரோட பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதே இது 10 ப்ரோ இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 இந்த ப்ராசரோட பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இப்போ ஒரு டாப் லெவல் ஃப்ளாக்ஷிப் லெவல் இதுதான் நல்லா இருக்குன்னு நான் வச்சு பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்போவோட ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசரோட பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ரேட்டு இப்போதைக்கு திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ ப்ளஸ் 50,000 ரூபா கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பயுமே ஓப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ண, அதாவது பூர்விகா, சென்னை மொபைல்ஸ் அவங்களோட ரீட்டைல் ஸ்டோரு அப்படின்றப்ப அவங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா கூட தான் இருக்கும். நேரில் போய் கேட்டால் நீங்கள் இது வாங்குங்க, உங்களுக்கு வாட்ச் தரோம், பவர் பேங்க் தரோம், ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ப்ராடக்ட் தரோம், 0% EMI தரோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 வரைக்கும் ரேட்டு குறைச்சி நம்மள வாங்கிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பா. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பின்னாடி எப்படி இருக்கும் அப்படின்ற டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் போட்ட மாதிரி இருக்குது. அதில் கேமராவோட கட் அவுட் பார்த்தீங்கன்னா ஹவாயோட P30 P40 சீரீஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் இப்படி தான் இருக்கும் ஓவல் ஷேப்பில். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சதுரமாக வச்சு போடாமல் இது ஏதோ தனியாக போட்டு வச்சுனா இது கலராக வரும்போது எப்படி இருக்குன்றது தெரில. ஸோ இப்போதைக்கு பின்னாடி கேமரா கட் அவுட் பார்த்திங்கன்னா இப்படி தான் நண்பா இருக்குது. இதில் 6.74 இன்ச்சுக்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் HDR 10+ சப்போர்ட் பார்த்திங்கன்னா இருக்கான். 1500 வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் போகும் அப்படின்ற மாதிரி ஸ்பெக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெக் தான், ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளேவோட அமைப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ஒரு 5G ப்ராசர், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இங்கே 8 Gen 2 வந்துருச்சு. இருந்தாலும் எப்பயுமே ஒரு ஃபார்முலா இருக்கும்ல. ஸோ போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை கொடுத்து கொஞ்சம் ரேட்டு பார்த்தீங்கன்னா மற்ற இதோட கம்பேர் பண்ணி கம்மியாக கொடுப்பானுங்க. இது ஒரு நல்ல ஒரு மெத்தடு தான். ஓப்போ எந்த அளவுக்கு ரேட்டை குறைச்சி விற்கிறான்றதுல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சக்ஸஸ்ன்றது இருக்குது நண்பா. ஸோ ப்ராசர், டிஸ்பிளே நல்லா இருக்குது. இப்போ கேமராவுக்கு வரும். இந்த வட்ட கேமராவில் ஒன் ப்ளஸ் மாதிரி 8 அல்ட்ரா வைடு 2 மேக்ரோன் கொடுக்காம பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட 890 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது பிரைமரி சென்சாரில். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. ஸோ இது ஒரு 13 கொடுத்துருக்கலாம், பட் அவன் கொடுக்கல. அடுத்த 64 மெகாபிக்சலுக்கான ஆம்னி விஷன் டெலிஃபோட்டோ லென்ஸாக. அது என்ன 64 மெகாபிக்சலு, இதில் எவ்வளோ எக்ஸ் வரைக்கும் ஜூம் போகும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இப்போதைக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது, அதுவும் 64 மெகாபிக்சல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னாடி டெலிஃபோட்டோ லென்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2x இல்லை 3x ஆப்டிக்கல் ஜூமிங்கில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த நார்மலாகவே அந்த பேக்ரவுண்ட் போக்க நல்லாயிருக்கும். நார்மல் ஃபோட்டோ எடுக்கும்போது இதில் போர்ட்ரேட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதத்தில் ப்ரைமரியும் டெலிஃபோட்டோ நல்ல ஒரு ரோல்
ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஃப்ரண்ட் செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இன்றைக்கி தேதிக்கு ஒரு நல்ல ஒரு டீட்டெயிலிங்கான ஃபோட்டோஸ்ன்றது எடுத்து தர வாய்ப்புகள் இருக்குது நண்பா. அடுத்தபடியாக LPDDR5 RAM UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5x கொடுக்கலாம். இன்றைக்கி தேதி 5x வருது, UFS 4.0 வரைக்கும் போயிருச்சு. பட் இவங்க LPDDR5 RAM UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒய்ஃபை, அதுக்கப்புறம் NFC சப்போர்ட்டு, டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. IPயோட 68க்கான ஸ்பிளாஷ் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4600 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸுக்கான சார்ஜர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 1.5K கிட்டத்தட்ட ஒரு Quad HD ரெசல்யூஷன் டிஸ்பிளேயில் அதுவும் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 5000 mAh கொடுத்துருக்கலாம். பட் இவங்க டிசைன் வந்து எப்படி கொண்டு வரான்னு தெரியல. ரொம்ப ஃப்ளாட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்லிம்மாக இருக்கும். அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டரி பெருசாக வைக்க முடியாது. ஸோ என்னன்றது தெரில. அது இப்போதைக்கு பேட்டரியோட mAh அண்ட் சார்ஜிங் வந்து இவ்வளோ தான். அடுத்தபடியாக இல்லை Android 13 பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா மேஜர் அப்படி அப்படின்னாலும் 14, 15ன்றது கொடுப்பானுங்க. Android 14ஓட நம்ம நிப்பாட்டிக்குவோம், அடுத்து அப்டேட் பண்ண வேணாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓப்போட Reno 10 Pro Plusக்கான ஸ்பெக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி OPPO Reno 10 இருக்கட்டும், 10 Proவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகுது. இது இந்தியாவில் வர ஏப்ரல் கடைசி வீக்கு இல்லை மே மாதம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா டேட்டு. இந்த 2 வாரத்தை தாண்டி அவ்வளோ அதிக நாள் தள்ளி வைக்க மாட்டேன். ஏன்னா சைனாவில் அதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இது லான்ச் ஆயிரும். ஸோ ஃபோன் கம்ப்ளீட்டாக லான்ச் ஆகிடும். லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த டிசைன் கர்வ் டிஸ்பிளேவா, பேட்டரி இமேஜ் எவ்வளவு அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 3-4 மாதம் நல்லா போனதுக்கப்புறம் எல்லா பெரிய பெரிய சேனலையும் ரிவ்யூன்றது போடுவாங்க. இல்லாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் அன்றைக்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஷோரூம்லலாம் ஃபோனை வச்சுருப்பாங்க. அதை கூட போய் நீங்கள் நேரில் பார்த்து ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் கூட ஒரு முடிவுன்றது எடுத்துக்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வச்ச பிறகு ஃபஸ்ட்டு போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட சொல்கிறேன். ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம், பை பை.